அன்னை தமிழ் காக்க ஹிந்தி திணிப்பை எதிர்த்து களம் கண்ட மொழிப்போர் தியாகிகள் நடராஜன் தாளமுத்து நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் காலையில் வீர வணக்கம் செலுத்தி மாலையில் காஞ்சியில் வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். தலைவரோடு இளம் தலைவர் அவர்களும் கழக மூத்த முன்னோடிகளும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் வீர வணக்கம் நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்கள். கழக மாணவர் அணி தோழர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வெல்லும், தீ பரவட்டும். வணக்கம், இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. ஜனவரி 25 ஆண்டுதோறும் மொழிப்போர் தியாகிகள் தினத்தை திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக கொண்டாடுது. இந்த முறையும் திமுக மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி முன்னெடுப்பில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக மாணவர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் இந்த தியாகிகளுடைய அந்த உணர்வை, அந்த ஈகத்தை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். ஏன் மொழிப்போர் தியாகிகள் கொண்டாடணும்? மொழிப்போர்னா என்ன? ஏன் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மொழிக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் நம்ம தரோம்? என்ன நடந்தது வரலாற்றில் அப்படின்னு நினைவு கூறும் விதமாக திமுக மாணவர் அணி இதை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக மாணவர்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம், அதனுடைய செயல்பாடுகள் என்ன, கருத்தரங்குகள்ங்கிற பல்வேறு செய்திகளை மாணவர்களுக்கு பரப்பணும், அடுத்த தலைமுறைக்கு இந்த தமிழ் உணர்வை பரப்பணுங்கிற வகையில் அவர்கள் நிகழ்வுகளை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்திகளை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்திக்கிட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். வாசிப்பே இல்லாத ஒரு சமுதாயமாக இருக்கின்ற நிலையில் நம்மை போன்ற ஊடகங்கள் தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்திகளை சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. அதென்ன 1965 ஜனவரி 25, ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25 அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜனவரி 25 என்ன நடந்தது? 1964 இருந்தே, அக்டோபர் மாதத்திலிருந்தே இந்தி எதிர்ப்பு முழக்கங்கள், இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் துளிர்விட ஆரம்பிச்சிருச்சு. எதனால்? பிரதமர் நேரு இந்தி பேச விரும்பாத மாநிலங்கள், அதாவது இந்தி பேசாத மாநிலங்கள், நான் ஹிந்தி ஸ்டேட்ஸ்லாம் அவர்கள் விரும்பும் வரையும் ஆங்கிலத்தையே தொடர்பு மொழியாக பயன்படுத்தலான்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு. திமுகவினுடைய சம்பத்திடம் அதை கொடுக்குறாரு. ஆனால் அந்த வாக்குறுதியை மீறி இனிமேல் இந்தியில் மட்டுமே உங்களுடைய அலுவலக உறவு இருக்கணும். ஒரு சட்டமன்றத்தில் கோப்புகளை எழுதுவதாக இருக்கட்டும், அது குறித்து உறவு பரிமாற்றமாக இருக்கட்டும், கடித பரிமாற்றமாக இருக்கட்டும், எல்லாம் இந்தியில் தான் வரணும். ஆளுநர் இந்தியில் தான் இனிமேல் லெட்டர் போடுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அதாவது தமிழ்நாட்டு சபாநாயகருக்கே ஆளுநர் இந்தியில் எழுதுவார். இனிமேல் எல்லாமே ஹிந்தி தான் அப்படிங்கிற நிலை வந்தபோது தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் கிளர்ந்தெழுந்து போராட்டம் நடத்தினார்கள். அப்போ இது மொழி போராட்டமான்னு கேட்டால் மொழி போராட்டம், அரசியல் போராட்டமான்னு கேட்டால் அரசியல் போராட்டம், சர்வ அதிகாரத்துக்கு எதிரான ஒரு ஜனநாயக போராட்டமான்னு கேட்டால் ஆமாம், அதுவும் தான். இந்த போராட்டத்திற்கு என்றான பல்வேறு தனித்துவம் என்னன்னா, மாணவர்கள் போராடினார்கள், அரசியல் கட்சி பின்னால் நின்றது. திமுக அதை நடத்தினதை சொல்லுவாங்க. திமுகவை சேர்ந்த பல மாணவர்கள் இதில் ஈடுபட்டாங்க. ஆனால் மாணவர்களே கிளர்ந்து எழுந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பல நேரங்களில் அறிஞர் அண்ணா அதை ஒழுங்குபடுத்தியிருக்கிறார், சீர்படுத்தி இருக்கிறார். என்னன்னா, அப்போதைய முதலமைச்சர் பக்தவச்சலம் இந்த மாதிரிலாம் செய்யும்போது மாணவர்களை ரொம்ப அலட்சியமாகவும், சோத்துக்கு வழி இல்லாமல் போராடுறாங்க, தீ குளிச்சிட்டானா, குடும்ப கஷ்டம், கடன் கஷ்டத்தில் செத்து போயிட்டான், அவனை போய் மொழி போராளிங்கிறன்னு போராடி உயிர் நீத்த அந்த மாணவ செல்வங்களை ரொம்ப இழிவுபடுத்தி அன்றைய காங்கிரஸ் தலைவர்கள் பேசுனது, குறிப்பாக முதலமைச்சர் பக்தவச்சலம் போன்றவர்கள் பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகள் எல்லாம் பேசினாங்க. பக்தவச்சலம் குரங்கே ஆட்சியை விட்டு இறங்கே எல்லாம் பேசினாங்க. அப்போது அறிஞர் அண்ணா சொன்னார், என்னதான் இருந்தாலும் ஒரு பெரியவர் அப்படி பேசக்கூடாது. அண்ணாவுடைய அரசியல் எவ்வளவு மாண்பு மிக்கதுன்னு பாருங்கள். இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ள, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை படிச்சிங்கன்னா வெறுமனே இந்திய எதிர்ப்பு மட்டுமல்ல, தமிழ்நாடு டெல்லிக்குமான உறவு, திமுக எதிர்க்கட்சியாக இருந்து அதிகாரத்தில் இல்லாத போது டெல்லியை எதிர்த்து போராடிய அந்த நிகழ்வு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கலைஞரை கைது செய்கிறாங்க, சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? இவரால் தான் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமே நடக்குது. கலைஞரை கைது செய்து அந்த அரசு சொன்ன காரணம், இவரை கைது செஞ்சுட்டா போதும், இவர் மட்டும்தான் தூண்டி விடுகிறார் அப்படின்னு சொல்லி பாளையங்கோட்டை சிறையில் போகிறாங்க. அவரை பார்க்க சென்ற அறிஞர் அண்ணா சொல்கிறார், என் தம்பி கலைஞர் இருக்கின்ற அந்த பாளையங்கோட்டை சிறைச்சாலை ஒரு அறச்சாலையாக நான் பார்க்குறேன் அப்படின்னார். அந்த பாளையங்கோட்டை சிறைநிலை பாட்டெல்லாம் இந்த சம்பவங்களை அடிப்படையாக வச்சு வந்தது தான். அது மட்டும் இல்லை, இந்த மாணவருடைய போராட்டத்துக்கு பார்த்து காங்கிரஸ் கட்சியில் உள்ள தமிழ் உணர்வாளர்கள், தமிழர்கள்லாம் தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சு லால் பகதூர் சாஸ்திரிக்கு அனுப்புகிறாங்க.
இது என்ன மாதிரியான போராட்டம்னு பாருங்கள். இந்த போராட்டத்தை வெறுமனே எமோஷ்னல்னு பார்க்க முடியாது, வெறுமனே இது வந்து ஒரு மொழி உணர்வுக்காக மட்டும் பார்க்க முடியாது. பல்வேறு உணர்வுபூர்வமான போராட்டம் தான். அந்த தீ பரவுச்சுங்கிறது உண்மைதான். உணர்வுபூர்வமான போராட்டம், அறிவுபூர்வமான போராட்டம், தர்க்க ரீதியான போராட்டம், நேர்மையான போராட்டம். இது உலக அரங்கில் ரொம்ப முக்கியமான போராட்டம். அதை தான் இன்று திமுக மாணவர் அணி செயல்படுகிறது. இது வந்து ஒவ்வொரு தமிழனும் இந்த நாள் மொழிப்போர் தியாகிகள் நாள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். திமுக மாணவர் அணி நடத்தது ஏதோ திமுக மீட்டிங் மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு தமிழனும் இதை தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியல் நிறையா இருக்குது. இதில் எல் கணேசன் போன்றவர்கள் அண்ணா சொல்லியுமே நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. அண்ணா சொல்கிறாரு அடுத்து துப்பாக்கி சூடுங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த காங்கிரஸ் அரசு, கொஞ்சம் இருங்கங்கிறாங்க. இல்லை அண்ணா நாங்கள் நிறுத்த முடியாதுங்கிறாரு எல் கணேசன். அதாவது இந்த மாதிரியான விஷயம், அதாவது தலைவர்கள் வந்து தொண்டர்களை எப்படி பாதுகாத்தாங்க, தொண்டர்கள் வந்து தலைவன்கிற தனிமனித துதிக்காக இல்லை, தத்துவத்துக்கும் கொள்கைக்காக இருந்தாங்க. அண்ணாவின் மீது அவர்கள் வைத்திருந்த பற்று அண்ணாங்கிற பூத உடல் மீது கிடையாது. அண்ணாவுடைய தத்துவம், கொள்கை, அறிவு, இந்த தமிழ் மக்கள் மீது அவர் வைத்திருந்த பாசம், இதில் வந்தது ஒவ்வொருத்தரும். எங்கள் அண்ணா, எங்கள் கலைஞர், எங்கள் நாவலர், எங்கள் பேராசிரியர், இப்படி எல்லோருமே. இன்னொரு வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு 65 யாரையெல்லாம் பாற்று இந்த காங்கிரஸ் அரசு காலி பசங்க, இவங்களுக்கு என்ன தெரியும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பசங்கள்லாம் இழிவுபடுத்தி இவர்களுடைய மொழி உணர்வை கொச்சைப்படுத்தினார்களோ அப்படி போராடியவர்கள் எல்லாம் 67 அமைச்சர்கள், 71 அமைச்சர்கள் ஆனார்கள். அந்த அளவுக்கு வீரியமா. ஏன் காமராஜரை தோக்கடிச்ச சீனிவாசன் யார் 67? காளிமுத்து அவர்கள், பேராசிரியர், நாவலர், கலைஞர், எல்லோருமே பாருங்க. இந்த போராட்டத்தை வந்து காங்கிரஸ் யாரையெல்லாம் குற்றச்சாட்டியதோ அவர்கள்லாம் 67 வந்து அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. ஒவ்வொருத்தரும் 10 பத்திரிகை நடத்தினாங்கங்க. 1967 அமைச்சரவையில் அண்ணா, கலைஞர், பேராசிரியர், நாவலர்னா ஒரு 10 பத்திரிகை. எந்த வணிக நோக்கமும் கிடையாது. தன்னுடைய கொள்கை தாகம், மொழி உணர்வு, திராவிட நாடு, தமிழ்நாடு, எங்கள் தமிழ் உணர்வு, இந்தி எதிர்ப்பு, மாநில சுயாட்சி, இந்த வேட்கை உள்ளவர்கள் 5-6 பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு அமைச்சரவையே நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. பத்திரிகையாளர்கள் என்று தனியாக இருப்பாங்க, பத்திரிகை ஆசிரியர்கள் என்று தனியாக இருப்பாங்க, கவிஞர்கள் என்று தனியாக இருப்பாங்க, கள போராளிகள்னு தனியாக இருப்பாங்க, எழுத்தாளர்கள்னு தனியாக இருப்பாங்க, மேடை பேச்சாளர்கள் தனியாக இருப்பாங்க. ஆனால் இத்தனை பரிணாமங்களையும் ஒருங்கே கொன்ற ஒரு அமைச்சரவை 1967 அமைந்தது. அவன் எழுத்தாளன், அவன் பேச்சாளன், அவன் கவிஞன், அவன் அறச்சிற்றம் கொண்டவன். அவன் தேவைப்பட்டா களத்துக்கு போவான், தேவைப்பட்டா பதவியை தூக்கி எறிவான், டெல்லியை நோக்கி நிற்பான், டக்குன்னு ரோட்டில் இறங்கி உட்காருவான். கேட்டால் எம்எல்ஏங்குவான், அமைச்சருங்குவான், முதலமைச்சருங்கிறான். ஃபீல்டு ஒர்க்லேருந்து எல்லா ஒர்க்கும் தெரியும், எழுத்து, பேச்சு, எல்லாம், போர்க்குணம் எல்லாம் நிறைந்தது. இப்படி ஒரு அதிசயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த வரலாறை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சென்னை மூர் மார்க்கெட்டில் மிருகக்காட்சி சாலை இருந்ததா? அப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது. நமக்கு ஜூனாலே வண்டலூர் தான். அன்னைக்கு மூர் மார்க்கெட் பக்கத்தில் அந்த மிருகக்காட்சி சாலை இருந்ததான். அங்கே தான் ரகசிய கூட்டம் நடத்தினாங்களாம். எப்படி இந்திய எதிர்ப்புக்கு என்னென்ன பண்ணலாம், பக்தவச்சலம் ஆட்சிக்கு எதிராக யாராவது நடுவண் அமைச்சர்கள் வந்தால் எதிர்ப்பு எப்படி காமிக்கலாம். அது வந்து அவ்வளோ சாதாரண கிடையாது. இப்போ நீங்கள் எஸ்எம்எஸ், செல்ஃபோன் இல்லாத காலகட்டம், யாருக்கும் எப்படி நீங்கள் தகவல் பரிமாறுவீங்க? ஏதாவது ரகசிய கூட்டம். மூர் மார்க்கெட்டில் அந்த விலங்குகள் சத்தம், ஜூவில் என்ன பண்ணலாம், என்ன பண்ண போகிறீங்க, யாரை சந்திக்க போகிறீங்க, அண்ணா நாளைக்கு என்ன பேசுகிறாரு, கலைஞர் எங்கே மீட்டிங்கு, சரி பக்தவச்சலம் எதை பண்ணியிருக்காங்களாமே, உளவுத்துறை இப்படி தகவல் சொல்லியிருக்காமே பேசுவாங்களாம். யாருன்னா அது பின்னாளில் அமைச்சர் ஆனவர்கள். ஏன் நம்ம துரைமுருகன்லாம் அதில் முக்கியமானவராம். அந்த மூர் மார்க்கெட்டில் ரகசிய மீட்டிங், இந்திய எதிர்ப்புக்கு எதிராக, காங்கிரஸ் அரசுக்கு எதிராக ரகசியமாக நம்ம என்ன செய்யலான்னு திட்டமிட்ட நபரில் அன்றைய மாணவராக, இளைஞராக இருந்த துரைமுருகன், இன்றைய துரைமுருகனும் ஒருவர். அதில் இன்றைக்கி பல பேர் உயிருடன் இருந்திருக்க மாட்டாங்க. காளிமுத்தாக இருக்கட்டும், நன்னனாக இருக்கட்டும், பலர், இப்போ தாவனா கிருஷ்ணனாக இருக்கட்டும், சீனிவாசனாக இருக்கட்டும், எத்தனையோ பேர் இல்லை. நாவலர் இல்லை, பேராசிரியர் இல்லை, கலைஞர் இல்லை, அண்ணா இல்லை. அப்படியாக இந்த வரலாறுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் பார்க்கின்ற இந்த தலைவர்கள் வயோதிகத்தில் பார்க்குறீங்க, ஒரு என்ன சொல்கிறீங்க, ஒரு வயோதிக, ஒரு மூத்தவராக பார்க்குறீங்க. ஆனால் துடிப்பு மிக்க இளைஞராக அவங்க என்னென்னலாம் செஞ்சு டெல்லியை பதற விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த திமுக மாணவர் அணியினுடைய மொழிப்போர் தியாகிகள் ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டத்தை நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். இது திமுக நடத்துது, தமிழக அரசு நடத்துதுன்னு பார்க்காதீங்க. அந்த போராட்டத்தால் பலனடைஞ்சதுனால தான் நீங்களும் நாங்களும் இன்னைக்கு இப்படி உட்காந்துருக்கோம். அந்த ஆங்கிலத்தை கையில் எடுத்ததுனால தான், இருமொழி கொள்கையை கையில் எடுத்ததுனால தான். இல்லைன்னா நம்மளுடைய தமிழ் சினிமா அழிஞ்சிருக்கும், நம்ம தமிழ் இலக்கியம் அழிஞ்சிருக்கும், நம்ம தமிழ் உரையாடலே நிறைய தமிழ் வார்த்தைகளை இழந்திருப்போம், நம்ம உணவு முறையில் நிறைய நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியங்கள் போயிருக்கும்.
நான் சொல்கிறதெல்லாம் நடந்திருக்கும். நமக்கு எதுவுமே அப்படி ஒரு இழப்பே நம்ம பெறாமல் இருக்கிறோம். ஆனால் மற்ற இந்தி பேசாத மாநிலங்கள் அப்படி ஒரு இழப்பை சந்திச்சிருச்சு. மராத்தி, பால்தாக்காரையெல்லாம் அதனால தான் உருவாகிறாங்க. உருவாகி காட்டுத்தனமாக அண்ணா மாதிரி பெரியார் மாதிரி ஒரு பக்குவப்பட்ட தலைவர் இல்லாத காரணத்தினால் இந்தி பேசுகிற மக்களை அடிக்கிறாங்க. நம்ம ஒருபோதும் இந்தி பேசுகிற மக்களை அடித்தது கிடையாது. எந்த மொழி பேசுகிற மக்களையும் தமிழை அடிக்க மாட்டான். அவன் சட்டப்பூர்வமாக போராடுவான், அறப்பூர்வமாக போராடுவான், தன்னையே கூட எரிச்சுக்கிருவான். ஆனால் அடுத்தவன் அடிக்க மாட்டான். ஏன்னா அவன் அப்பாவி, அந்த மொழியில் பிறந்த ஒருத்தன் அப்பாவி. அவனை போய் என்ன பண்ணுறது? இந்த அரசு அப்படி பண்ணுதுங்கிறதுக்காண்டி அந்த மொழி பேசுகிறவனை அடிக்கணுங்கிற அந்த முட்டாள்தனம் தமிழனுக்கு எப்பவும் வராது. அதுவும் அண்ணா போன்ற தலைவர்கள் ரொம்ப, அதுவும் இந்த தீக்குளிப்பு நிறையா நடந்த போது தான் திமுகத்தில் அண்ணா கலைஞர்லாம் பதறிட்டு கொஞ்சம் போராட்டத்தை நிப்பாட்டுங்க, இனிமேல் தீக்குளிக்க கூடாதுன்னா தொடர்ச்சியாக பதிவு செஞ்சாங்க. இன்னொரு வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. கோடம்பாக்கம் அந்த அரங்கநாதன் பிரிட்ஜுங்கிறது விருகம்பாக்கத்தில் இந்திய எதிர்ப்புக்காக தீக்குளித்து கொண்ட அரங்கநாதன் ஞாபகமாக வைக்கப்பட்டது. கோடம்பாக்கத்தை சேர்ந்த சிவலிங்கம் என்பவர் உயிர் நீத்து கொண்டார். அந்த சிவலிங்கத்தின் நினைவாக ஒரு பூங்கா பேர் வச்சாங்க. அந்த பூங்கா பேர் என்ன தெரியுமா? இப்போ சிவன் பூங்கா. சிவன் பூங்கான்னு பேர் வச்சுட்டாங்க. சிவலிங்கம்ங்கிற அந்த இந்தி எதிர்ப்புக்காக தன் உயிரை நீத்த அந்த போராளி, அந்த மாணவன், அந்த துடிப்புமிக்க இளைஞர், நாமெல்லாம் இன்று இந்தி படிக்காமல் தமிழும் ஆங்கிலும் படித்து நல்லா இருக்கோன்னா அதுக்கெல்லாம் அவர்களை போன்ற முன்னேற்றியர் தியாகங்கள் ஒரு முக்கிய காரணம். அவருடைய பேரை கூட மறைச்சிட்டு இன்னைக்கு சிவன் பார்க்குன்னு மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. தியாகராய நகரை வந்து டி நகர்னு மாற்றினாங்க. சவுந்தரபாண்டியனார் பஜார் அப்படிங்கிறத பஜாரை வந்து எப்படி மாற்ற, பாண்டி பஜார்னு மாற்றிட்டாங்க. சவுந்தரபாண்டியனார் அப்படிங்கிறத பாண்டி பஜார்னு மாற்றிட்டாங்க. இப்படி நிறையா நம்ம தலைவர்கள் நமக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, சமூக நீதிக்காக போராடிய தலைவர்களின் பேரையெல்லாம் கூறுவாங்க. அண்ணா மேம்பாலம்னு சொல்ல மாட்டாங்க, ஜெமினி பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அண்ணாங்கிற பேர் வரக்கூடாது. அண்ணா சாலை கிடையாது, 3 ரோடு. இப்படி நம்ம புழக்கத்திலேயே இப்படி கொண்டு வர மாதிரி ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதையெல்லாம் மீண்டும் மீண்டும் பேசுவதும் நினைவு கூறுவதும் நம்மை போன்ற ஊடகங்களின் கடமை. திமுக மாணவர் அணி இதை எடுத்து செய்தாலும் அதை எடுத்து காட்டி பாருங்க, இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மொழிப்போர் தியாகத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்று பேச வேண்டியது நம்முடைய கடமை. அந்த விதத்தில் திமுக மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்திக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்ம தமிழர்கள் எல்லோரும் நன்றி சொல்லணும். இந்த மாதிரியான நிகழ்வுகளை தொடர்ந்து அவங்க நடத்தணும். இதை கட்சி கடந்து, சாதி மதம் பேதம் கடந்து தமிழர்களாகிய நாம் அனைவரும் இந்த போராட்டம், மொழிப்போர் ஈகிற வந்து நம்ம நினைவு கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது. நிறைய செய்திகள் இருக்குது மொழி போராட்டத்தில். அது வந்து எத்தனை கைதிகள், காங்கிரஸ்காரரே மனசு உருகுமொழி அவங்களே பதவி ராஜினாமா செய்யுங்கிற அளவுக்கான நிகழ்வுகள். சாஸ்திரி என்ன பண்ணார், இந்தியை எப்படி அவர் கையாண்டார், சின்னசாமின்னு ஒருத்தர் தீ குளித்த உடனே அவர்கள் பண்ண ரியாக்ஷன் என்ன, அதை எப்படி அவங்க கையாண்டாங்க, எதிர்கொண்டாங்க. சின்னசாமிங்கிற பேர் அன்னைக்கு எத்தனை ஆசாமிகளை உருக்குலைச்சு தெரியுமா? அந்த சின்னசாமியினுடைய இது. அந்த சின்னசாமி ஒன்றும் அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்ததுங்க. 2 வயது குழந்தை இருந்துச்சுங்க அவருக்கு. அவர் ஒன்றும் ஏதோ வாழவே முடியாத ஒரு நிலையில் சாகலை. இனி அடுத்த தலைமுறை என் தமிழ் பேசும் இளைஞர்கள் என்ன ஆவார்கள், என் தமிழ் என்னாகும், என் தமிழ் அலுவல் மொழியாக கிடையாது, என் தமிழ் சட்ட மொழியாக கிடையாது, என் தமிழ் ஏற்கனவே கோவிலில் வழிபாட்டு மொழியாக கிடையாது. அப்போ என் தமிழ் இனி பேச்சு மொழியாக கூட இருக்காது, படிப்பு மொழியாக கிடையாது, தேர்வு மொழியாக கிடையாது. எல்லாத்துலேயும் நாங்கள் இந்தியை தான் எழுதுவோம், வேணும்னா இங்கிலீஷே எழுதுவோம் அப்படி கொண்டு போனால் அப்போ என் தமிழ் என்ன ஆகும்? இந்த மொழியினுடைய அடுத்த கட்டம் என்ன? இது மீண்டும் மீண்டும் அதிகார மொழியாக இருக்கணும், அதிகாரத்தில் இருப்பவர்கள் பயன்படுத்துகிற மொழியாக இருக்கணும், பச்சை இன்கில் கையெழுத்து போடுறவன் பயன்படுத்துகிற மொழியாக இருக்கணும். ஆனால் எல்லா விதத்திலும் எங்கள் தாய்மொழியாய தமிழை புறக்கணித்து விட்டு எங்களுக்கு தொடர்பே இல்லாத இந்தியை கொண்டு வர திணிக்கிறேன்னா நாங்கள் என்ன ஆகுதுங்கிற அந்த பயம், பதட்டம், மொழியின் மீதும் இனத்தின் மீதும் கொண்ட பாசம். தான் 2 வயசு குழந்தைய இந்த தமிழ் மண்ணில் நம்மகிட்ட கொடுத்துட்டு அவர் மண்ணோட மண்ணாயிட்டார். நீங்கள் இதுக்கெல்லாம் ஒரு யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு இந்த மொழியையும் இனத்தையும் அவர்கள் நேசித்தார்கள். அப்பேற்பட்ட போராட்டம். ஆனால் இந்த போராட்டத்தை திமுக தூண்டி விடுதணும், இவங்கெல்லாம் காலி பசங்க அப்படிங்கிற மாதிரியான காங்கிரஸ் சித்திரம் எவ்வளவோ கொடுக்க முயன்று கடைசியில் காமராஜரே மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக தான் போனார். அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்தார். அவரே வந்து இந்த போராட்டம்லாம் நீ அடுத்த கட்டத்துக்கு வேறு மாதிரி மாறுங்கிற மாதிரியான நிலைக்கு சி சுப்பிரமணியமே மாறினார். ஓவி அழகேசன் போன்றவர்கள்லாம் பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. சி சுப்பிரமணியம், இந்த மாதிரி நிறைய அவங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றங்கள் வந்தது. ஏன்னா இந்த போராட்டத்தில் ஒரு நியாயம் இருந்தது. ஆக இந்த மாதிரியான போராட்டங்களை இன்று நாம் வந்து தொடர்ச்சியாக மக்களிடம் பதிவு செய்து கொண்டே இருக்கணும். இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா பொள்ளாச்சி நினைவுக்கு வரணும், மதுரை நினைவுக்கு வரணும், சென்னை கோடம்பாக்கம் நினைவுக்கு வரணும்,
சிவன் பார்க்கலடா, எங்கள் சிவலிங்கம் பார்க். சிவலிங்கம் இந்திய எதிர்ப்பு போராளி பெறவா பெற்ற பேரை சிவன் பார்க்குன்னு சுருக்கிட்டீங்களேங்கிற கோபம் வரணும். இப்படி இவ்வளவோ அரசியல் இருக்குது. வண்டலூர் ஜூவை நினைக்கும் போது மூர் மார்க்கெட் ஜூ உங்களுக்கு ஞாபகம் வரணும். அந்த மூர் மார்க்கெட் ஜூவில் இந்திய எதிர்ப்புக்கான ரகசிய கூட்டம் நடந்தது. அதில் இன்று துரைமுருகன் அவர்களும் ஒருவருங்கிற அந்த வரலாறு நினைவுக்கு வரணும். நான் காமராசன் நினைவுக்கு வரணும், காளிமுத்து நினைவுக்கு வரணும், தாவனா கிருஷ்ணன் நினைவுக்கு வரணும். உங்களுக்கு எத்தனை பேர் கலைஞரை ஏன் ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்கங்கிற நினைவு வரணும். பாளையங்கோட்டையில் என்னென்ன தடுப்பு சட்டங்கள்லாம் அன்றைக்கி உபயோகப்படுத்தப்பட்டது போன்ற பல்வேறு விஷயங்கள் உங்கள் நினைவுக்கு வரணும். இது நம்ம கவனிக்க வேண்டியது. அன்னைக்கு மத்திய அரசோடு மாநில அரசு போராடல. திமுக மாநிலத்தில் இருந்த பக்தவச்சலத்தினுடைய காங்கிரஸ் அரசை எதிர்த்தும் ஒன்றியத்தில் இருந்த காங்கிரஸ் அரசை எதிர்த்தும் போராடிய ஒரு 50 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் வைத்திருந்த ஒரு கட்சி. 57 15, 62 50. அதிகாரத்தில் கிடையாது, அமைச்சர்கள் கிடையாது, அவங்க முதலமைச்சர் கிடையாது. ஒரு உருவாகி வளர்கிற கட்சி. இன்றைக்கெலாம் கட்சிகள் அதிகாரத்துக்கு வரலைன்னா பேசுகிறதே இல்லை. இன்றைக்கெலாம் புதுசு புதுசாக யாரையோரோ கட்சி தொடங்குறாங்க. ஒரு போராட்டம் கிடையாது, ஒரு பேரணி கிடையாது, படுத்தே தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. அதிகாரத்தில் இல்லாத கட்சி என்றால் தெருவில் நிற்கும். அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறமும் டெல்லியை நோக்கி குரல் கொடுத்தாங்க. அதிகாரத்தில் வராத போது இங்குள்ள அரசையும் விமர்சிக்கணும், அங்கு உள்ள அரசையும் எதிர்க்கணும். ரெண்டையும் சேர்த்து எதிர்த்தார்கள். 2 அரசின் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளும் அவர்கள் எதிர்கொண்டார்கள். அந்த வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் திமுக மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி முன்னெடுக்கின்ற இந்த முயற்சி வரவேற்கத்தக்கது. இதை கட்சி சாதி மதம் கடந்து மொழியால் இனத்தால் தமிழனாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும், நாம் அனைவரும் தமிழருங்கிற அடிப்படையில் இதை கொண்டாடணும். அடுத்த தலைமுறைக்கு இந்த வரலாற்றை கடத்தணும் அப்படிங்கிற அந்த செய்தியை அழுத்தமாக பதிவு செய்வதற்காக தான் இந்த காணொளி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.